குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் வந்து இந்த ஜென்டில்மேன் ஷோ பார்த்து இது பண்ணதுக்கு. உங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நல்லா கொடுக்கணும் இந்த படத்துக்கு அப்படின்னு தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜென்டில்மேன் படம் வந்து 7th ரிலீஸ் ஆகுது. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு புதுவிதமான ஒரு படமாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் மீடியா பீப்புள் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் வந்து இந்த படத்தை வந்து தேட்டர்லேயும் ஆடியன்ஸ்கிட்டே போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு வந்ததுக்காக. அண்ட் படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கலைகளாகவே மக்களுக்கானது அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதியாக உங்ககிட்ட முதல்ல இந்த படத்தை காட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. இந்த படத்துடைய கருத்துக்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை டெக்னிக்கல் டீம், எல்லா ஆக்டர்ஸ், கேமராமேன் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தே ஆல் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது வெற்றி படமாக மாறும். தேங்க்யூ ஆல். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். படம் கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணாத அப்படி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை படத்தை இல்லை எல்லா பெண்களுமே ஜென்டில்மேன் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பார்க்கின்ற பார்வையில் கூட மாறும். ஒரு குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் செய்தவர் மீது அந்த தண்டனை திணிப்பதில் இல்லை, மாறாக இல்லை அதான் அது சொல்லிடுறேன். குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் செய்தவர் மீது தண்டனை திணிப்பதில் இல்லை, மாறாக குற்றத்தை உருவாக்கக்கூடிய சமூக காரணம் ஒழிப்பதில் தான் உண்டு. எல்லா மனிதனும் இங்கே சமமானவன் தான். அப்போ சூழலும் சமூகம் தான் ஒரு மனிதனை வந்து ஒரு குற்றத்துக்குள்ளே ஆக்குதில்ல. அந்த சமூகம் மானுடத்தன்மை மிக்கதாங்க மாற்ற வேண்டியது நம்மளோட எல்லாரோட கடமையை நான் நம்புறேன். இல்லை கோவம் கிடையாது, ஆண்கள் மேலேயான கோவமே இருக்கு. இந்த படம் வந்து கோவம் அப்படின்ற ஸ்பேஸே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து நல்லவன் கெட்டவன்றதை பற்றி பேசுகிற படம் இல்லை. இது வந்து அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்றத பற்றியான அதிகாரம் இருக்கவங்க தான் தப்பாக பயன்படுத்தும். சமூகத்தில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த அதிகாரத்தினுடைய பிரச்சனை தான் அந்த படமாக நான் பார்க்குறேன். இல்லைண்ணா அப்படி மெஜாரிட்டியாக தான் நம்ம பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிகாரம் யார் அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இல்ல அன்பு அன்பு இல்லைன்ற பத்தி இல்ல. ஏன்னா படத்தோட டைலாக் இருக்கும், ஏமாத்துறது இல்ல அன்பு. அதான் சொல்றேன், அன்புன்றது இந்த கட்டத்துல இருக்குன்றது. தாய் வைக்கிறது அன்பு தான், கணவன் பள்ளி மேல வைக்கிறது அன்பு தான். இப்போ வந்து பெண்கள் மேல அன்பு வைக்கணும்னு பேசினீங்கன்னா அதே பெண்கள் இப்போ நமக்கு பிறக்கிற பெண்ணும் ஒரு பெண்ணு தான். நமக்கு அம்மா ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி அன்பா நம்ம நடத்துறது இல்லைல்ல. அன்புக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லை, மீட்டர் மாறுது தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து சார் ஆம்பளைங்க மேலாம் எனக்கு கோவம்லாம் கிடையாது. நான் படம் எடுத்த நானே ஒரு ஆஃபில் தானே. இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து ஆட்கள் கேட்டு மாறும். ஒரு சில பேர் 2 நாள் கழிச்சு மூவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது நம்ம நிறைய சந்திக்கணும். நிறைய பெண்கள் பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் பண்ணும்போது 2 பஸ் ஏறிலாம் பண்ண மாட்டார்.
இல்ல இல்ல சார், எமோஷன் எல்லாமே சேம். இல்ல சார், எமோஷன் எல்லாமே சேம். இல்ல சார், அதுதான் இல்ல சார், அப்படி கிடையாது, அப்படி பார்க்காதீங்க. அது இச்சை என்பது ஒரு சிட்டுன்னு வந்தான், அது வந்து அந்த மொமெண்ட் ஹீல்ட் ஆகிறது தானே. இப்போ பஸ்ஸில் ஏறுறோம், போய் வந்து கோயம்புல இறங்கணும்னா கோயம்புல இறங்குறதா ஒருத்தர் வேலை, ஆனால் பஸ்ஸில் அதை தாண்டி வரவன் செய்கிறாருல, நோக்கம் வேற இருந்தாலும் நடக்கக்கூடிய சூழல், அதை சொல்கிற வரை சூழல் தான் தீர்மானிக்குது. ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனான்ற மாறது சூழல் தான். அந்த சூழல் சமூகம் சார்ந்ததா இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலா நான் உங்களை சொல்லல. இல்ல சார், கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. ஒரு படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்லணும்ல. நான் ஒரு 4 நாள் 3 நாள் சோனுக்குள்ள நம்ம ஒரு கதை தானே. I'm just telling a story. ஆமா ஆமா, ஃப்ரிட்ஜில் தான் அவர் இருக்காருல்ல. இருந்தாலும் ஒரு தானே சார் நீங்க சொல்றீங்களே. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், மேபி தரமே கீழே சவுண்ட் கேட்டுருச்சுன்னா குற்றத்தை மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்குது. பெட்டர் தடுமாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் கேட்டாரு, அடுத்து வேற என்ன கேட்டாருன்னா தீல திறக்கிற மாதிரி ஆயிடும்ல. அதனால தான் வந்து இல்ல சார், குற்ற உணர்ச்சியில அவங்க மாண்டி தவிக்கிறாங்க நம்புறேன். ஏன்னா அந்த கொலை நடந்தோன்னா குற்ற உணர்ச்சி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. குற்றத்துக்கான தண்டனையை வந்து குற்றம் செய்த முதல்ல உணரணும். நீங்க படங்களா பார்க்கும்போது ஹீரோயிசமா அவங்க கொலை பண்ணல, அவன் வந்து 2 நாள் கழிச்சு 6 வருஷம் வச்சு கொண்டு இருக்கலாம், தலைகாணி வச்சு மூடி அப்படிலாம் பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவங்க கோவத்தில் பண்ணிட்டாங்க. உடனே அழுகுறாங்கல்ல, இப்போ அவங்களே கன்ஃபஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் நான் வந்து பண்ணிட்டேன்றது. ஸோ குற்றத்தை உணர்ந்துடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் நான் நம்புறேன். இல்ல, நான் அந்த இடத்துல ஒரு ஓப்பன் எண்டா ஸ்பேஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து என்ன ஆச்சுன்றத நம்ம சொல்லலை. நான் வந்து இந்த கதையை நான் முக்கியமாக பார்க்குறதுனா 2 பெண்களோட வாழ்க்கை, அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த சமூகத்தில் எப்படி இருக்குன்றதான் மைய கதுவாக இருந்ததுனால இது வந்து அதான் சொன்ன ஒரு வாய்ஸ் ஓவரில் இருக்கும், எல்லா ரகசியத்தை பொத்தி வைக்கிறதான விஷயமே. அந்த ரகசியத்தை பொத்தி வச்சுட்டாங்கன்ற மாதிரி அது ரகசியமா இல்ல இல்ல, இது கற்பனை தான் சார். நான் ஒரு கற்பனையா தான். இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இல்ல, நான் வந்து பாகிஸ்தான் நடந்த ஒரு மேட்டர் எடுத்தேன். பாகிஸ்தான் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, நம்ம கடையில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஒரு மணல், அது வந்து வேற கம்ப்ளீட்டா வேற ஒரு மணல்ல தான் சார். இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆந்திராவில் பண்ண மாதிரி பண்ணமானலாம் கிடையாது. அதுதான் நம்ம மெயினா சொல்ல வருது, குற்றம் தான் அது. நான் எந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணல, அந்த கேரக்டர் பண்ண சரின்னு நம்ம இந்த இடத்துல கொண்டு போவே இல்லை. அப்படியான ஒரு கருத்து யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். இல்ல சார், அது இல்ல. அப்போ நம்ம சினிமா வந்து சொசைட்டி ரிஃப்ளெக்ஷன்ற பாயிண்ட்ல தாண்டி அது வெறும் அந்த கொலையை பண்ணணும் மட்டும் நம்ம சொல்லலை. இது வேறு விஷயம் நடக்கக்கூடாதுன்ற நம்ம கான்சியஸாக நம்ம செட் பண்ணுறோம்ல. பெண்ணை நம்ம எப்படி பார்க்குறோம் சமூகத்தில்ன்ற பாரையும் அதை நோட் பண்ணக்கூடியதாக ஒன்று இருக்கும்ல. அப்படியா சார்? எனக்கு வந்து இல்லை சார், நான் என்னோட அரசியல் கருப்பு தான், அதை நான் மறைக்க விரும்பல. இல்ல சார், அதான் அது மாதிரி ஒருத்தர் நீங்க ஆடு மாடு வச்சு ஐபிஎஸ் ஆயிட்டா நீங்க நினைச்சீங்கன்னா அது அவரா இருக்கும். நான் சொல்லல அவருன்னு. நான் ஆர்ட் ஃபார்மா நான் பாக்குறேன்னா என்ன இல்ல, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, அது தோணுதான் ஒருத்தரோட ஈகம் தான் நினைக்கிறேன். அது திட்டமிட்டு இவ்வளவு சொல்லுமா பேரை சொல்லிட்டு அது விஷயமே இல்ல. இல்ல சார், ஒரு ஸ்டீரியோ டைப்பா பிரேக் பண்றேன். டைட்டில்லாம் ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு காமன் மைண்ட் செட் தானே, கேபிட்டல்லாம் முதல்ல எழுத்து எழுதணும் அப்படி கிடையாது. அதனால அது பிரேக் பண்ணதான் நான் ஸ்மால் லெட்டரே வச்சேன். இல்ல சார், ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம், பட்னா ஒரு முதல்ல எழுத்து இப்படிதான், எதுவுமே வந்து எழுதப்பட்ட விதிகள் கிடையாது. நம்ம எல்லாமே மாற்றுறதுனால தான் நான் முதல்ல கான்சியஸா தான் நான் ஸ்மால் லெட்டர் வச்சேன். இந்த கேள்வி முதல்ல எல்லாரும் கேட்டாங்க, முதல்ல கேபிட்டல் இருக்கு, நான் ஸ்மால் வைக்கணும் தான் வச்சேன். அது வந்து ஏஸ்தட்டிக்காவும் இருக்கு. ஜீக் போலி அம்மா மென்டல் நான் இல்ல, அது தவறு. அது யாரையும் அப்படி எந்த ஒரு மனிதரையும் அப்படி சொல்ல முடியாது. யாரு அதுக்குதான் இந்த படமே இல்ல இல்ல, யார் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்றீங்க? அவங்க தெளிவா இருக்காங்க, தெளிவா இருக்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க. எல்லாத்தையும் வந்து என்னன்னா அவங்க மென்டல் ஆயிடுறாங்க. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, தவறான பாயிண்ட். அப்படி இல்ல, அது வந்து அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட பெண்களை வந்து சமூகமா பார்க்கும்போது காதலுக்கு விருப்பம் இல்லை, நான் மூஞ்சில் ஆசிட் ஊத்துற சூழலாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வன்முறை நடக்கும்போது முதல் முறையாக ஒரு பொண்ணு வந்து ரியாக்ட் பண்ணும்போது வன்முறைக்கு எதிரான வன்முறை பயங்கரவாதம் இல்லைன்னு நான் நம்புறேன். அப்போ அதனால அதை பண்ணதுனால வந்து அவங்களுக்கான வழியை நம்ம முதல்ல பார்க்கணும், ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் அதான் சார் வச்சேன். ஹீரோ சார் வாங்க, ஹீரோ சார் வாங்க
சார் சார் புரியல சார். ஓகே சார். உங்களுக்கா எனக்கு கேக்குறீங்களா? ஓகே என்ன கேக்குறீங்களா? ஆமா ஆமா புரியுது. இல்ல அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலா வந்து அந்த வருத்தம்லாம் இல்லை. எனக்கு எப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்னை வெளியே விடுவாங்கன்னு அந்த வருத்தம் இருந்தது. ஆக்சுவலா எப்படா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே விடுவாங்கன்னு இந்த படம் நடிக்கும் போது. மற்றபடி இந்த வருத்தம்லாம் இல்லை. இது வந்து ஒரு நீங்க கேட்டீங்களா அந்த அந்த கொலை பண்ணிட்டாங்க, அது வந்து சூழல் தான் அது. அப்படிலாம் பெருசா தோணல சார். தாக்குற மாதிரிலாம் தோணல. ஆக்சுவலா அவங்களோட புரிதல் தான் நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேற ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். அண்ணா செல்லா கேட்டாரு ஆமாண்ணா. அண்ணா அண்ணா ஏண்ணா இல்ல இல்ல ஓகே 2 அண்ணா இல்லண்ணா அப்படிலாம் சொல்றேன் கேட்க மாட்டேன். இல்லண்ணா அப்படிலாம் எதுவுமே சொல்லண்ணா. இது வந்து என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸுமே இருக்கு. நம்ம இது மட்டுமே பேசாம இதுல ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட லவ் ஸ்டோரியுமே இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம பார்க்காம ஒரு படமா நம்ம வந்து எல்லாருமே இதை போய் எடுத்து போய் சேர்த்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைண்ணா. நம்ம கரெக்டா இருந்தோம்னா கண்டிப்பா நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அவரு வண்டியில வந்தது நம்ம காட்டவே இல்லை சார். ஆக்சுவலா அவர் வந்தாரு. இல்ல இன்னொன்னு ஒரு காவல்துறை அதிகாரி காவல் நிலையத்துல வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்குற இன்னும் விஷயம் ஒன்று இருக்குல்ல. இந்த படத்துல வந்து ஆனாக்கு நடக்கிறது மட்டும் இல்ல, அதே காவல்துறையில வேலை செய்யற ஒரு பொண்ணை வந்து அவர் என்ன மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்றான்னு இருக்கு. அப்படியான தவறை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கான விஷயம் தான் நம்ம படம் தான். தவிர அவர் என்ன ஸ்பேஸ்ல வந்தாரு பைக்ல வந்தா அது நமக்கு நோக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட மூடு தான் நினைக்கிறேன். அந்த படத்தோட மூடு தான் இங்க எடுத்து போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். சவுண்டை பத்தி பேசலாம், சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசலாம். நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ ஒர்க்கை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களும் இங்க இருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும். எஸ்ண்ணா கண்டிப்பா ஆமா. எனக்கு வர்றதுல இருந்து தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா, வேற ஒண்ணும் புரியல. இல்ல அதான் சொல்றேன், எனக்கு வர்றதுல இருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்தா கண்டிப்பா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லயும் நான் இருப்பேன். அப்படி இல்லை, எல்லாம் மாறி இருக்கு. நிறைய ஃப்ரேம் இருக்கு. இல்லை அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் ஃப்ரேமா அப்படி இல்லை. அது ஒரு சீன். அது அப்படி ப்ரொஜெக்ட் இல்லை. அப்படியா? இல்லை அப்படி இல்லை, அப்படி வச்சு பிளான் பண்ணி பண்ணலை. அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு அப்படி ஒரே ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த மாதிரி மூடாக கிரியேட் பண்ண புதுசாக பண்ணோன்னு தான் பண்ணோம். அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதனால கூட இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா? அதனால கூட இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.